அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே இவங்க செஞ்ச பிரியாணி சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சோறுலாம் உடையாமல் நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்து உண்மையாகவே சூப்பராக தான் இருந்தது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ என்னன்னா, நான் அவங்க கீழே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், இது மாதிரி நான் நீங்கள் செய்கிற பிரியாணி வீடியோ எடுத்துக்கிறேன்னு. அவங்களும் நம்ம ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்குவான்னு சொல்லியிருக்காங்க. யார் அவங்கன்னா, அவங்க தான் பெரம்பூர் ஜம்சம் கேட்ரர்ஸ் ஃபாரூக் பாய் சொல்லிட்டு. அவங்க இன்றைக்கி 10 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறத காமிக்க போகிறாங்க. எல்லா குவான்டிட்டி மெஷர்மெண்ட்ஸும் சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் போட்ட ஒரு வீடியோவில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். ஆனால் எல்லாருக்குமே நான் சொல்ல முடியல. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபயாஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல் ஸ்டவ் மேலே கடாய். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்வோம். அதுக்கு வேண்டிய பொருள் இன்ஷால்லா நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு 1.5 கிலோ ஆயில் தேவைப்படுது. 1 கிலோ ப்ளஸ் 1/2 கிலோ. இது ஆயில் தான் நெய் டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் அளவுக்காக. அப்புறம் ஆனியன் ஒரு 4 kg எடுத்துருக்கோம். பட்டை ஒரு 5 கிராமு, ஏலக்காய் ஒரு 10 கிராமு, லவங்கம் ஒரு 5 கிராம் எடுத்துருக்கோம். இது முடித்த உடனே இஞ்சி ஒரு 1 கிலோ எடுத்துருக்கோம். பூண்டு 3/4 கிலோ எடுத்துருக்கோம். இது மிளகாத்தூள் 100 கிராம் எடுத்துருக்கோம். சக்தி எடுத்துருக்கோம். சக்தி என்ன காரணம்னா கலர் நல்லாயிருக்கும். அந்த கலருக்காக நம்ம சக்தி ஆட் பண்ணுறோம். அப்புறம் சிறிதளவு மஞ்சள் எடுத்துருக்கோம். அப்புறம் 1.5 தயிர் எடுத்துருக்கோம். உப்பு ஒரு 350 கிராம் எடுத்துருக்கோம். கரெக்டாக இது கரெக்டாக இருக்கும் 10 கிலோக்கு. ப்ளஸ் தக்காளி ஒரு 4 கிலோ எடுத்துருக்கோம். 4 கட்டு புதினா, 4 கட்டு மல்லி, பச்சை மிளகாய் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். ஒரு 7 லெமன் எடுத்துருக்கோம். அதில் புளிஞ்சு வச்சுருக்கோம். இன்ஷால்லா அதில் ஆட் பண்ணிப்போம். இது 10 கிலோக்கு வேண்டிய பொருள் இது தான். அடுத்து சிக்கன் ஒரு 15 கிலோ எடுத்துருக்கோம். எப்போவுமே நம்ம 1க்கு 1.5 தான் போடுவோம் அந்த மாதிரி கணக்கில். ப்ளஸ் அரிசி ஒரு 10 கிலோ எடுத்துருக்கோம். இந்த அரிசி பாசுமதி. அவ்வளோதான். பாசுமதி பிரியாணி அரிசி பழைய அரிசியாக வாங்கிக்கிங்க எப்போவுமே. சரி, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். 10 கிலோக்கு வேண்டிய பொருள் இவ்வளோ தான். எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் இதில் ஆட் பண்ணுறது கிடையாது. என்ன இருக்கும் அது மட்டும் தான் போடும். ஆரம்பிச்சலாமா? டபரா பட்டாச்சு. டபரா அசூடாகிட்டு இருக்குது. ஆயில் ஊற்றுங்க. அதான் வேலை ஊற்றுங்க. அதையும் ஊற்றுங்க. இந்த பாக்கெட்டை கிழிச்சு ஊற்றுங்க. கத்தி இருக்கு பாருங்க. வருங்க அங்கே கத்தி அங்கே இருக்கு பாருங்க. அதுக்குள்ள ஆயில் நல்லா கட்டியாச்சா? பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம். இந்த ஆனியன் பொன்னிறமாக வதக்கணும். இதுக்கு பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்னா கீழே ஃபயர் கம்மியாக இருக்கணும். ஃபயர் அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக வச்சோம் அப்படின்னா கரெக்டான பதத்தில் வரும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுவோம். நம்ம இது அப்படியே பொன்னிறமாக அப்புறமா அதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு இன்ஷால்லா நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் அது வந்தால் போதும். இந்த பொன்னிறமாக இருக்குல்ல, வர வேண்டும். இதுதான் கரெக்டான பதம். மிளகாத்தூள் போடுங்க.
இப்போ தயிர் ஆட் பண்ணிப்போம். தயிர் எவ்வளோ ஆட் பண்ண அப்படின்னா 1.5 லிட்டர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். தயிர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம அதை தாளிப்போம். தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளி அளவு சொல்லியிருக்கேன், 4 கிலோ ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். பின்னாடி பச்சை மிளகா, ஒரு கை மல்லி புதினா போட்டு தாளிச்சிடுங்க. முடிஞ்ச உடனே தண்ணி இதில் ஆட் பண்ணிப்போம். தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 1 கிலோவுக்கு 1.25 லிட்ரு கனெக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 10 கிலோவுக்கு எவ்வளோ போடணும்னு பார்த்துக்குங்க. இது அப்படியே நம்ம ஒரு அதிகமான நெருப்பில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கட்டையெல்லாம் பிடிச்சிட்டு இதமான ஃபயரில் நம்ம இதை வேக வச்சுப்போம். மசாலா அந்த மல்லி புதினா மேலே ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு தேவையான அளவு எவ்வளோன்னா கரெக்டாக நாங்கள் 350 கிராம் ஆட் பண்ணுறோம். 10 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 20 நிமிஷம் குருமா நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு விதமான அனலில் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக போடுங்க. சிக்கனை போட வேண்டும். போட்டாச்சு. இல்லை அந்த லெமன் ஆட் லெமனை போடுங்க. லெமன் போடுங்க. சிக்கன் ஆட் பண்ண உடனே லெமனை ஆட் பண்ணுங்க. அப்போ வந்து சிக்கன் நமக்கு வந்து உடையாமல் இருக்கும். சிக்கன் நம்ம உடையாமல் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் மிதமான ஃபயர்லேயே வச்சோம் அப்படின்னா கறியை சாஃப்ட் ஆகிடும். பிரியாணி பக்கவாக இருக்கும். இந்த கட்டையெல்லாம் நம்ம எடுத்து அனல்லையே உடைக்கணும். பிரியாணி பொறுத்தவரைக்கும் கங்குலேயே வேகிறது தான் ஸ்பெஷலு பிரியாணிக்கு. இந்த பெரிய கட்டை எடுத்து அந்த கங்குலேயே விடுங்க. அங்கே இருக்க நெருப்பத்தை கொஞ்சம் போடுங்க. இல்லை விதமான கங்கில் வந்துச்சுன்னா தான் பிரியாணி நல்லா இருக்குது. பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. நடக்கிறாங்க. சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த எரிக்கூடிய நெருப்பு தான். சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், எது இருந்தாலும் அந்த ஒரு என்ன சொல்ல ஃபயர் அதிகமாக இல்லாமல் மிதமான நெருப்பில் இருந்துச்சு அப்படின்னா பிரியாணிக்கு ஏற்ற சுவை அது கொடுக்கும். இல்லை நம்ம அதிகமான வேகத்தை வச்சோம் அப்படின்னா அது கருகிடும், வந்து கருப்பாயிடும். இது வந்து அந்த ரெட் கலர் மாறாமல் சரியான தன்மையை பிரியாணி கொடுக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. உப்பு வர செக் பண்ணிப்போம். காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எதுவும் கூட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டேன். அதில் மூடி போடுங்க. சாந்து போய் ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒன்று கொதிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து அரிசியை வந்து நம்ம பாயில் பண்ணி இதில் போடுவோம். அரிசியை வந்து பாயில் பண்ணும்போது ஒரு 40 to 30 அவ்வளோதான் பாயில் பண்ணுவோம். உப்பு வந்து பார்த்துங்க. இந்த உப்பு வந்து 5 கிலோ அளவு. இப்போ நான் 10 கிலோவுக்கு போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து செக் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. இதில் தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கோம் அப்படின்னா 1 கிலோவுக்கு 3 லிட்டர் கணக்கில் ஊற்றணும். 10 கிலோவுக்கு 30 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிருக்கோம்.
30 லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், உப்பு செக் பண்ணிக்கலாம். இதுலேயும் உப்பு கரெக்டாக இருக்குது. பை இப்படி பாருங்கள் தன் பை செக் பண்ணி இந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். பாயில் ஆகணும் அப்படின்னா 30 to 40% ஆகணும். இன்னும் வரல. 30 to 40% இதில் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி 60% வந்து நம்ம அதிலே ஆகிடும். நான் காட்டுறேன், போடும்போது உங்களுக்கு இன்ஷால்லா காட்டுறேன் எவ்வளோ வரணும் அப்படின்னு. இன்னும் வரல, இன்னும் 40% வரும். போடுற கம்பி அரிசி எந்த அளவுக்கு வரணும்னா இவ்வளோதான், ஒரு 40% வந்துருக்கு. அவ்வளோ कब रखना வந்து நம்ம உப்பு மிக்சிங்கில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து எல்லாம் பதமாக வரும். இது என்னன்னா அரிசியும் குருமாவும் கரெக்டாக இருக்கும் பதமாக. மேலே படிச்சா பொறு பொறு कलर சொல்லுங்க. போட்டு ரிங் கட்டணும். எதனாலன்னா அதில் மூடிக்கு நடுவில் ஒரு புகை வருது பாருங்கள், அது வந்துடுச்சு அப்படின்னா சுற்றி நம்ம ரிங் கட்டணும். கரெக்டாக ரிங் கட்டணும் அப்படின்னா அது கரெக்டான பதம் வரும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். அந்த புகை நடுவில் ஒரு புகை இருக்குல்ல, அது வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ரிங் கட்டி வரணும். இந்த தம் ப்ராசஸ் வந்து 20 மினிட்ஸு 20 to 25 மினிட்ஸ் கரெக்டாக போட்டோம். கரெக்டான முறையில் வந்துடுச்சு. இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா கரெக்டாக 20-25 மினிட்ஸ் கரெக்டாக இருக்குது. சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வச்ச தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் டைம் இன்ஷால்லா சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறோம், 1 கிலோ எப்படி செய்கிறது அப்படின்னு. ஓகேவா? இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.